கூலி புக்கிங் வந்து நினச்சதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆன்லைன்லேயே வந்து ஃபுல் ஷோஸும் வித்தவுட் பிளாக்கிங் சீட் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஷோ அப்படியே ஃபுல் வித்தின் அந்த 1 hourல பிளாக் ஆகிடுச்சு. ஃப்ரீ பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நீங்கள் எங்கே போய் கேட்டாலுமே 14 and 15 டிக்கெட்ஸ் இருக்காது கண்டிப்பாக. இந்த படம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். எங்கள் எதிர்பார்ப்பு வந்து என்னென்னா இது வந்து ஜெயிலர் பீட் பண்ணோம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 36 வருஷம் கழிச்சு ரஜினி சாருக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு படம் வருது ப்ரோ. சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒரு படம் வந்து நல்லா போகுது அப்படின்னா அது வந்து ஃபேமிலியால் தான் கொண்டு போக முடியும். லாங் டேர்ம் ரன்னுக்கு அது ஒரு பெரிய கீ. தமிழ் சினிமாவில் இன்னும் இந்த 1000 கோடி அந்த பஞ்சாயத்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இது கூலி படத்துக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராஜடியாக வருமா? எதுக்காக அந்த ஏ சர்டிஃபிகேட்? மோர் வைலன்ஸ். அவங்க ஜஸ்ட் ஒரு 5 minutes ஏதாவது ரிமூவ் பண்ணியிருந்தா யூஏ வாங்கியிருக்கலாம். அது வேணான்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதில் விஷயங்கள் இருக்கு. அதில் அதனால நாங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். படத்தில் என்னெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதை கட் பண்ணாமல் வச்சிருப்பாங்கன்ற அந்த ஹாப்பிலையும் மக்கள் பார்ப்பாங்க. ஆல் ஓவர் ஒரே டைமாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு 30 to 25% பீப்புள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் இந்த இடத்துலலாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க பார்த்துருவாங்க. இல்லை இப்போ இந்த படத்துக்குமே வெளியில் வெயிட் பண்ணும் போதே ஆடியன்ஸ் இதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்லேயே ஆக்சுவலி மக்கள் பேசிகிட்டே தான் என்ட்ரு ஆவாங்க. காலையே படம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சா, இந்த சாங் நல்லா இருந்துச்சா, இந்த வீடியோ பார்த்தியா, இந்த டேர்ம்ஸோடு தான் அவங்க ஃபஸ்ட்டு ஷோவே பார்க்க வராங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து மக்கள்கிட்டேருந்து வரல. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க ஃபீல் ஆகணும், அவங்க அதை ரிவ்யூ கொடுக்கணும். ஆல்ரெடி நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அப்லோட் ஆனதை பார்த்து மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க பேசுகிற டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கசினோ திரையரங்க உரிமையாளர் அருண் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அருண் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் 2 நாளில் ரிலீஸ் ஆகுது கூலி. அதுக்கிடையில் ஒரு தேட்டர் ஓனராக எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த டைமில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. எப்படி போயிட்டு இருக்கு கூலி? இல்லை, ஆனால் கூலி புக்கிங் வந்து நினச்சதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகுன்றது தெரியும், ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் 2 நாள் இருக்குது. சொல்ல போனோம்னா டிக்கெட் இல்லாமல் நாங்களே சும்மா தான் நெக்ஸ்ட் வர அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். நாங்களே தியேட்டர் ஓனர் உங்களுக்கு டிக்கெட் இருக்கா ப்ரோ? அதுதான் நாங்களே சொல்கிறோம். காலை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 நாளும் லீவ் வேறு. டெய்லி 5 shows இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஃபுல் ஷோஸும் வித்தவுட் பிளாக்கிங் சீட் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். அந்த ஷோ அப்படியே ஃபுல்லு. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் வித்தவுட் பிளாக்கிங் எல்லாமே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிருக்கோம். அந்த ஷோ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். 1 மணி நேரத்தில் 50 டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டாங்க. ஆமாம், எப்படின்னா 8 மணிக்கு ஓப்பன் ஒரு ட்வீட் போட்டாங்க, தமிழ்நாடு புக்கிங்ஸ் ஓப்பன் 8 PM. நாங்கள் அந்த புக்கிங் அந்த டைம் 8 o'clock ஓப்பன் பண்ணும்போது எங்ககிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் 500 to 550 சீட்ஸ் வந்து வித்தின் அந்த 1 hourல பிளாக் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு அந்த 12:30 மணிக்கெலாம். அது நான் சொல்றது, நான் வந்து ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷோக்கும் ஃபுல்லாக தான் இருக்கு. அந்த ஷோக்கு வந்து பயங்கர டிமாண்டு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷோக்குன்றனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஓவர் த நைட் வந்து இருக்கிற பேலன்ஸ் அங்கங்கே போன ஒன்று கூட நைட்டு நான் பார்க்கும் போதே கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் டே வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. எந்த சீட்ஸுமே இல்லை, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆன்லைனில் தான் நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். இப்போ இவ்வளோ டேஸ்க்கு வந்து கசினோ தியேட்டரில் பேக்டாக இருக்குது டிக்கெட்டு, ஃபுல்லாக புக்கிங்கில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ டேஸ் வரைக்கும்? இல்லை, அதான் இப்போ வந்து எங்களுக்கு சண்டே தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, சண்டேவோட மார்னிங் இருக்க ஸ்பெஷலும் நைட்டு ஷோ மட்டும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் அவைலபிள். மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் மண்டேவும் புக்கிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மண்டேவும் டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. மண்டே டியூஸ்டேக்கு கண்டிப்பாக இது ஒரு வாரம், ஒரு 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக. இது வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இதெல்லாம் இருக்கிறது வந்து ஆப்வியஸாக இருக்கும். இது படமே இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும் போது ஸ்பாட்ல படத்துக்கு டிக்கெட் எடுத்து வரவங்களால டிக்கெட்ஸ் வாங்க முடியாது, கஷ்டமா இருக்கும். ஆமா, ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க டைரக்டா ஷோ டைம் வந்துருவாங்க. நீங்க இன்னைக்கு நான் எங்க போய் ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கணும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கேஷோட வரவங்களால வாங்க முடியாது. ஏன்னா அந்த ஷோ ஆல்ரெடி எப்போ ப்ரீ பிஸ்னஸ் ஆயிடுது, ப்ரீ சேல் ஆயிடுது டிக்கெட்ஸ் எல்லாமே. அதனால இப்போ எங்களுக்கு பார்த்தோன்னா 14, 15 எங்களுக்குன்னு இல்லை, நீங்க எங்க போய் கேட்டாலுமே 14 and 15 டிக்கெட்ஸ் இருக்காது கண்டிப்பா. சாட்டர்டே சண்டேஸில் தான் ஆல்மோஸ்ட் சம் ஷோஸில் இருக்கும். எங்களுக்கு சண்டேவோட ஸ்பெஷலும் நைட்டும் டிக்கெட்ஸ் புக்கிங் இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஃபுல் ஆயிடுச்சு. கிரேட் பிரதர். கண்டிப்பாக ஒரு பெரிய படம், சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு படம் வரும்போது அஸ் அ தியேட்டர் ஓனர்ஸாக நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கூலி வருது, இவ்வளோ புக்கிங் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்பு இப்போ கரண்ட்ல டிக்கெட் போகிற ஸ்பீடு எல்லாம் மேட்ச் ஆகுதா ப்ரோ? ஆமாம், இப்போ எதிர்பார்ப்பை தாண்டி அதான் இதில் வந்து என்னென்னா ஃபாஸ்டஸ்ட்
ஒன்று இதில் நடந்திருக்கு. ஓகே அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சிருச்சு. ஓகே இந்த அது இருக்கும், ஃபாஸ்டஸ்ட் guess வந்து with 1 day பிஃபோர் இல்லை, இது ஃபாஸ்டஸ்ட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நடந்திருக்கு. இதுவே நம்ம வந்து கிட்டத்தட்ட 8th அன்னைக்கு நம்ம இந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இட்ஸ் 1 வீக் முன்னாடி. அந்த 1 வீக் முன்னாடியே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுது. நம்ம வந்து சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதை பாட்டுக்கு ட்ராகியாக மெதுவாக போய், இது வந்து அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டேவே அன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டரும் சென்னை ஓப்பன் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருக்குமே எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. நல்லா நினைச்சதை விட புக்கிங்ஸ் வந்து நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. இந்த ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதான் சூப்பர் ஸ்டாருக்காக எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ற மாதிரி ஃபாஸ்டஸ்டா இருக்கு. அவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குமோ எனர்ஜியா இருக்காரோ அதே மாதிரி டிக்கெட் செல்லிங்குமே வந்து இந்த வாட்டி வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபில்லிங்கா இருக்கா. அது ஒரு பெரிய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுல இருந்து மேல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இது வாட்டி அதுதான் எங்களுக்கு புதுசா இருக்கு. கிரேட் ப்ரோ, சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா கண்டிப்பா தலைவரோட ஒரு படம் ஃபுல்லா தான் ஆக போகுது. கண்டிப்பா அது எங்களுக்கும் தெரியும், கஸ்டமர்ஸா வரவங்களுக்கும் தெரியும். இந்த வாட்டி ஃபாஸ்டஸ்ட்ன்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஏன்னா நாங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ரொம்ப டிராகியா படம் புக் பண்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துக்கு புக்கிங் ஓப்பனா இருக்கு, ஆப்வியஸா சீட்ஸ் பார்த்துருப்பாங்க டிசைட் பண்ற டைமுக்குள்ள. ஆனா இது அப்படி இல்லை, ஓப்பன் பண்ணி படம் ஃபுல்லா புக்கிங் ஆயிருக்கு. ஆனா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓப்பனே பண்ணலன்னு தோன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இது தெரியுது. இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ் கூட அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் தான் ஃபுல்லாக போயிருக்கு. பட் கஸ்டமர்ஸ்க்கே வந்து ஆன்லைனில் வந்ததே தெரில. ஏன்னா அவங்க இதிலே ட்வீட் பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாடு புக்கிங்ஸ் ஓப்பன் அந்த டைமில் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் எல்லா தேட்டருமே. அந்த டைமில் புக்கிங் தான் அந்த 1 hour தான் முடிஞ்சிருக்கு. பட் கஸ்டமர்ஸ் தான் அவங்க பார்க்குறது, அவங்களுக்கு அது தெரியல. அவங்க பார்க்கும்போது ஃபுல்லுன்னு இருக்கு. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஆஃபீஸாக தேட்டரில் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, அப்படியே சும்மா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்னும் வராங்க நேரில். இன்னும் நாளைக்கு தருவீங்களா, நாளைக்கு மறுநாள் ஓப்பன் ஆகுமா டிக்கெட்ஸ்லாம், நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கிற அந்த ஒரு அசம்ஷன்ல இப்பவும் கவுண்டர் நான் ஸ்கிரீனே அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த வந்து பாத்துட்டு பாருங்க இதுதான் சரி ஃபுல்லா கிரீன்ல இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை விட இது பெரிய இதுவா இருக்கு. ஆக்சுவலா படம் வரதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரீ பிசினஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸா 4 days எல்லா தேட்டருமே ஃபுல்லா இருக்கும். ஒரு 16 to 20 ஷோஸ் எல்லா தேட்டருமே போட்டிருப்பாங்க. எல்லாமே ஃபுல்லாகிடும். படம் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் இருந்தால் நெக்ஸ்ட் வீக் டேஸில் எல்லாமே ஃபுல்லு. நீங்கள் இப்போ நீங்கள் போவீங்களா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே ரிவ்யூ, 4th day, அந்த மாதிரி 5th டேலாம் கூட நீங்கள் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுவும் ரிவ்யூ எடுக்க வரல ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிசல்ட்டும் சேஞ்ச் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா படத்துக்கு இருக்கிற இவ்வளோ ஹைப்புக்கு ஒரு புக்கிங் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு படம் நல்லா இருக்குன்னா இன்னும் அந்த இதில் பார்க்க முடியாதவங்கன்னு இருப்பாங்க இந்த 4 daysல. அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் வீக் டேஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியுமே நல்லா கோட்டு, அப்புறமா ஜெயிலர்லாம், நீங்க ஜெயிலர் அண்ட் விக்ரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வீக் டேஸ் தான் அவங்களோட பெரிய ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய கிரவுட். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் டேஸ் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 50% ஃபுல்லா இருக்கும். அது ஆப்வியஸா கம்மியாயிடும். ஏன்னா அவ்வளோ தமிழ்நாடு அவ்வளோ தேட்டருக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஈவினிங் நைட் எல்லாம் ஃபுல்லு. இதே தான் எல்லா தேட்டர்லையும் நடந்துட்டு இருந்துச்சு. காலைல 2 ஷோ நியரஸ்ட் ஒரு 50 to 60% கெப்பாசிட்டி ஃபுல்லாகும். ஈவினிங் நைட்டு ஃபுல்லு. இதே வீக் டேஸ் ஃபுல்லா நடந்துட்டு இருந்துச்சு. வீக் டே ஒரு வாரம் 2 வாரம் இந்த மாதிரி போச்சு. அதுதான் பெரிய லெவல். இப்போ நாங்கள் அந்த இதை திருப்பி நாங்கள் இதில் எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 நாளைக்கு அப்புறம் இன்னும் நாங்கள் மண்டே டியூஸ்டே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ படம் ரிலீஸ் டைமுக்குள்ளே நாங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம். இந்த படம் நெக்ஸ்ட் வீக்கும் ஃபுல்லாக இதே ஷோ தான் எல்லா தேட்டரும் ஓட போகுது. கண்டிப்பா. அதனால பெரிய கண்டிப்பா இது ஒரு பெரிய லெவல். ஏன்னா ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்கு வருவாங்கங்கிற மாதிரி அவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, அனிருத்துக்குன்னு ஒரு குரூப் வரும், லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு குரூப் வரும், அமீர் கான் சாருக்குன்னு ஒண்ணு, அது மாதிரி நாகார்ஜுனா சார், ஆமா இன்னும் கன்னடால அவர் இருக்காரு, ஆமா ஆமா உபேந்திரா சார் இருக்காரு, ஆமா மலையாளம்ல சோபின் சார் இருக்காரு. ஆமா அப்புறம் சாங் பாருங்க, அந்த சாங் எவ்வளவு ஹிட். மோனிகா பாட்டு அவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கு. அதனால படத்துல வந்து நிறைய அந்த விஷயங்கள் வச்சுதான், அதுவும் வந்து சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் இருக்கு. என்ன ஸ்டோரி லைன் யாருக்கும் தெரியாது. அதாவது ரஜினிகாந்த் மூவில இது ஒரு மாஸ் மூவியா இருக்கும்னு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து வேற எதுவும் பெருசா எதுவுமே சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஸோ அதுக்கே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு படத்துல. அது இன்னொன்று வந்து என்னன்னா, இங்க காலையில ஜியோ வந்ததுக்கு அப்புறம் 9 o'clock ஷோஸ் சென்னை தமிழ்நாடுல இருக்கும். அந்த டைம்லக்கும் முன்னாடி ஓவர்சீஸ்ல, அதுக்கப்புறம் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷோஸ் இருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இங்க இருக்க FDFS அட்டன் பண்ணுவாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் பிரதர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போனால் ஆந்திரா பார்டரில் 6:30 மணி ஷோ பார்க்கலாம். இங்கிட்டிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் போனால் பெங்களூரில் ஒரு 6:30 மணி ஷோ, கேரளாவில் ஒரு 6:30 மணி ஷோ அப்படிங்கிற போயிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மட்டும் 9 o'clock சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அவரோட படத்தை லேட்டாக பார்க்கறது நமக்கு கொஞ்சம் ஃபேன்ஸாக டிசப்பாயின்மெண்ட். ஆமாம், அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் ப்ளஸ் பிஸ்னஸ்லையுமே நான் இது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஷோ பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இங்கேருந்து ஒரு 30 to 25% பீப்புள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் இந்த இடத்துலலாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கேயே அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க பார்த்துருவாங்க. ஸோ நான் எங்களுக்கு அந்த மாதிரி 4 மணி கொடுங்கன்னு கேட்குறத விட ஆல் ஓவர் ஒரே டைமாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே 9 o'clockனா இப்போ ஏதோ ஒரு படம் மட்டும் ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணாங்க. இங்கே 9 o'clockனா ஆப்வியஸாக எல்லா இடமும் 9 o'clock மட்டும் அப்படின்னு ஒரு மூவி வந்தது. அந்த மாதிரி இருக்கும் போது ரிசல்ட் தெரியாது. எல்லாருமே வந்து ரிசல்ட் ஃப்ரீயாக ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போவே இந்த படம் உள்ளே உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, படத்தை பார்க்கும்போது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. ட்விட்டரில் வந்து எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கு படம் ரிவ்யூஸ், செகண்ட் ஷோக்கு போறவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் பாத்துருவாங்க. இன்ட்ரோல இருந்து எல்லாம் வந்து வீடியோஸ் வந்துரும். அது பேக் அண்ட் டீம்ல அவங்க எவ்வளவுதான் அதை வந்து இது பண்ணாலும் படம் இருக்கலே சூப்பர்னு ஒருத்தர் போட்டிருப்பான். கீழே பார்த்தனா ஒருத்தர் வந்து இல்ல கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஸ்லைட்லி டல் ஸ்லோ. அது வந்து படம் அவங்க இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். அவங்க அதை ரிவ்யூ கொடுக்கணும். ரிவ்யூ பார்த்தா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ அதனால நான் நெகட்டிவ் ரிவ்யூஸ்மே வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். படம் நல்லா இருந்தாலுமே இப்போ நிறைய படம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து வரல. ஆல்ரெடி நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அப்லோட் ஆனதை பார்த்து மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நீங்க அவங்க பேசுற டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பேசின படங்களுக்குலாம் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி சில பேர் போட்ட டேர்ம்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த படத்துல இதெல்லாம் அப்படியே அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்களா பார்த்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக கூட இருந்திருக்கலாம். அவங்க இதை மைண்டில் வச்சு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போயிடுது படங்கள். எனக்கு தெரிஞ்சு சில நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் டிசப்பாயிண்டடாக. படம் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பாருங்கள், படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏன் அது தேட்டருக்கெல்லாம் வரும்போது அந்த படத்தை வந்து யாருமே பெருசாக பேசலை? ஏன் அதை பெருசாக பேசலை? அது ஏன் பெருசாக ப்ரொமோட் ஆகலை? ஏன்னா சில ரிவ்யூஸ் வந்து படம் ஆவரேஜ், ஓகே 1 time to watch, இல்லை இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஸ்லோ இப்படின்னு ஜென்ரலாக சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு அது செகண்ட் ஹாஃபை வந்து அந்த படத்தோட தேட்டரிக்கலை வந்து அந்த டைம் பெருசாக இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஏன்னா சின்ன படங்கள் வந்து வின் பண்ணதும் இந்த இதனால தான். டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லாரும் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் அந்த படம் வந்து பெரிய லெவல் போச்சு. படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி சில ப்ரீமியர் ஷோஸ் போச்சு அண்ட் ஓப்பனிங் டே ஷோஸோட ரிவ்யூஸ் வச்சு இன்க்ரீஸ் ஆச்சு. சில படத்துக்கு அது பெரிய அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஆனால் சில படத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓடிடியில் பார்த்துட்டு இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா ரொம்ப தப்பாக சொல்லணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு டேர்ம் போதும், படம் ஸ்லோவாக இருக்கு. இந்த டேர்மே வந்து நாங்கள் படம் பார்க்குறவங்கள வந்து இப்போ நீங்கள் ஒரு நானும் FGS பார்க்க போகிறோம். படம் வந்து இருக்கலே பிளாக் பஸ்டர்னு போட்டால் நாங்களே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்குறோம். அது கூட நம்மளுக்கு தேவையில்லைன்ற நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது மாதிரி விஷயங்கள் தெரியாமல் ஒரு நியூவாக ஒரு படத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு ரிவ்யூ வரணும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு தான் அங்கே ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. சினிமாவில் டைரக்டர் ஆக்டர் எல்லாமே ஒரு போராட்டம். ஆடியன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. சொசைட்டியில் ஸ்ப்ரெட் ஆகிறத பற்றி பேசிட்டு இருக்கும்போது அது தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வரதுமே உங்களுக்கு கம்மி பண்ணிடும். ஒரு பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இல்லை இப்போ இந்த படத்துக்குமே வெளியில் வெயிட் பண்ணும் போதே ஆடியன்ஸ் இதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள லைன் என்ட்ரி ஆகும் போதே அந்த 9 மணி வந்து நம்ம இப்போ ஜியோ வந்ததுக்கப்புறம் ஷோ போட்டோம்னா அந்த டைம்லேயே ஆக்சுவலி மக்கள் பேசிட்டே தான் என்ட்ரு ஆவாங்க. படம் எக்ஸலண்டாக இருந்துச்சா, இந்த சாங் நல்லா இருந்துச்சா, இந்த வீடியோ பார்த்தியா, இந்த டேர்ம்ஸோட தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்க வராங்க. ஸோ அது நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இங்கே. ஏன்னா இவ்வளோ இப்போ அந்த படத்துக்கு 4 நாள் முன்னாடி இருக்க ப்ரெஷர் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே ரிவீல் ஆன மாதிரி ஆயிடும். அதை பார்த்து அவங்களுக்கு ரிவீல் ஆச்சு வெயிட் பண்ணு. ஆமாம், அவங்களுக்கு அதோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்கல்ல. டக்குனு தம் தோண்டு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ஆமா ஓப்பனிங் சீன் தெரிஞ்சிடும், ட்விஸ்ட் ரிவீல் ஆயிடும், ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிடுறாங்க. அப்புறமா நிறைய பேர் லென்த்தியா பேராகிராஃபா போட்டுறாங்க விஷயங்களை படிச்சு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. இது அட்லீஸ்ட் கொஞ்சம் அது அன்னைக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வரலன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ட்விட்டர் நீங்க பாருங்க, ஷோ ஸ்டார்டட் அந்த எல்லாமே வந்துடும். இப்போ நம்மளுக்கும் நம்ம பார்க்கும் போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதனால நான் இது வந்து என்ன கேட்குறேன், ப்ரொடக்ஷன் சைட்லேயே ஒரே டைமாக ரிலீஸ் ஆச்சுன்னா அது அவாய்ட் ஆகும். கரெக்ட். இப்போ ஓவர்சீஸில் தான் இது முதல்ல நடந்துட்டு இருந்துச்சு. சென்னை, தமிழ்நாடு எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் ஒரே டைம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபாரினில் பார்த்துட்டு இது லைட்டாக வரும். ஃபாரின்ல இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. அது சரி, அதான் அன்அவாய்டபிள், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பக்கத்து ஸ்டேட்லேயே இது நடக்குது. இங்கேருந்து பாதி பேர் ஒரு 20% இங்கேருந்து போய் தான் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது வந்து ஆந்திராவில் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாலும் பெங்களூர் எல்லாமே இங்கேருந்து 20% மக்கள் போவாங்க. கண்டிப்பாக அந்த ஊர் மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, இங்கேருந்தும் போகிறாங்க அந்த ப்ரீமியர் ஷோஸ்க்கு. அந்த போகிற எல்லா ஷோஸை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஒரே டைமாக இருந்தால் நல்லா இருக்கும். அது அடுத்ததா ப்ரோ, ஒரு 36 வருஷம் கழிச்சு ரஜினி சாருக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு படம் வருது ப்ரோ. முன்னாடி சிவான்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ வந்து இது வருது. ஸோ ரஜினி சார் இந்த 36 வருஷம் கழிச்சு ஒரு ஏ சர்டிஃபிகேட், 36 வருஷம்
அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அந்த அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் கொண்டாடினாங்க. ஃபேன்ஸும் இது ஃபேமிலியும் கொண்டாடினாங்க. இப்போ வந்த பட்சத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது கொஞ்சம் வர முடியாது. கண்டிப்பா. அதை பற்றி என்ன ப்ரோ? இல்லை, அதுதான், அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து நல்லா போகுது அப்படின்னா அது வந்து ஃபேமிலியால தான் கொண்டு போக முடியும். ஒரு ஆடியன்ஸா லாங் டேர்ம் ரன்னுக்கு அது ஒரு பெரிய கீ. அதில் இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து எந்த படம்னாலுமே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, மூவி பஃபாக இருக்கவங்க வந்து படம் என்ஜாய் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ரிவ்யூவர்ஸ், இப்படியே போகும். இந்த 3-4 days போயிடும். மண்டே டியூஸ்டே வீக் டே ஸ்டார்ட் ஆனோடனே வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் தான். வித் ஃபேமிலி ஒரு படம் வந்து நீங்கள் ஒரு ஜென்ஸ் ஆடியன்ஸாக பார்க்கக்கூடிய படம் அப்படின்னா அது ஒரு டிக்கெட்டு. நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் 4 tickets. இது இவங்க வந்தால் ஒரு பைக்கு, அவங்க வந்தால் ஒரு கார், அவங்க வந்தாங்கன்னா ஒரு காஃபி, இவங்க வந்தால் பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸ், எல்லாமே வித் ஃபேமிலியோட அது வந்து மல்டிப்ளை ஆகும் என் நம்பராக. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு செட்பேக்காக இருந்தால் கூட இப்போ லோகேஷ் கனகராஜ் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பாருங்களேன். ஏன் கொடுத்தாங்க, நான் என்னெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சனோ அதுக்கு ஒரு கதைக்கு தேவை இருக்கு. அந்த தேவையை வந்து நான் யூக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களே டிசைட் பண்ணியிருப்பாங்க, தலைவருக்கே ஆஃபீஸாக தெரிஞ்சிருக்கும். யூஏ வாங்கினா எல்லாரும் பார்க்கலாம், ஏவே பரவாயில்லன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா சில அந்த படத்துல ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான மெயின் காரணம் என்ன இருக்கு, வைலன்ஸ் தான். ஹை வைலன்ஸ் இருக்க போது அந்த ஹை வைலன்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளும் பல வருஷமா ரஜினி சார் அந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ யூஏக்காக அதை கட் பண்ணாமல் ஏன்னு கொடுத்து அதை வந்து நம்ம பார்க்க போகிறோன்றது ஒரு பக்கம் நல்ல இதுவாக இருக்குது. இந்த சைடில் வந்து யூஏ இருந்திருந்தா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆமாம், ஃபேமிலிக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேட்டர் சைடு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் சினிமாவில் இன்னும் இந்த 1000 கோடி அந்த பஞ்சாயத்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இது கூலி படத்துக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராஜடியாக வருமா? இல்லை, இது வந்து அப்பவும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து எப்படினாலுமே இந்த படம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓடிடியில் வரப்போகுது. அப்போ எல்லாரோட கண்ணுக்கும் அந்த படம் வரதான் போகுது. ஸோ அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்க முடியாது. சரி, ஆனால் அட்லீஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய வைலன்ஸ் இருக்குது, அடல்ட் கண்டென்ட்னு. ஸோ நாங்கள் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வெறும் நாங்கள் வந்து 18 years கீழே இருக்கவங்கள அலோவ் பண்ணுறது இல்லை. எல்லா இடத்துலையுமே அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் தானே தவிர்த்து, இன்னும் ஆன் த அதர் ஹேண்ட் வைலன்ஸ் நிறையா இருக்குது. படத்தில் என்னெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதை கட் பண்ணாமல் வச்சுருப்பாங்கன்ற அந்த ஹாப்பிலையும் மக்கள் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய படம் அந்த மாதிரி வந்திருக்கு. எதுக்காக அந்த ஏ சர்டிஃபிகேட் அது இருக்குது, மோர் வைலன்ஸ், அது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. சரி, ஆமாம். இப்போ வந்து ஒரு படத்துக்கு இப்போ நீங்கள் பாட்ஷா அந்த மாதிரி படம்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி படத்தில் கூட வைலன்ஸும் இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கும். ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கும் போது அவங்க யூஏலாம் வாங்கியிருப்பாங்க மேபி அந்த படங்களுக்கு. இப்போ இந்த படத்துலையும் ஒரு ஸ்கிரிப்ட் சென்டிமெண்டல் சீன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒன் ஹேண்டுக்கு. இந்த பக்கம் வந்து அதில் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவ்வளோ வைலன்ஸ் காட்டணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறத நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இது ஒன்று போதான். இது தலைவரே ஏத்துக்கிட்டாங்க. ஐ மீன் ஆன் த ஹேண்ட் ப்ரொடக்ஷன் சைடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஜஸ்ட் ஒரு 5 minutes ஏதாவது ரிமூவ் பண்ணியிருந்தா யூஏ வாங்கியிருக்கலாம். அது வேணான்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அதுல விஷயங்கள் ஏதோ இருக்கு அதுல. அதனால நாங்க அதை ரெஸ்பெக்ட் பண்றோம். அது நாங்கள் என்ஜாய், அதுக்காக சர்ப்ரைஸாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் தேட்டர் ஓனர்ஸுக்குமே வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ் வந்து அந்த தேட்டர் வந்து ஃபுல் ஆக்கியூபைடாக இருக்கும், எல்லாமே வந்து நிறைய மக்கள் வந்துட்டு போகிறப்போ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த ப்ளஸ் வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் இப்போ அஜித் சார் மாதிரியான, விஜய் சார் மாதிரியான, ரஜினி சார் மாதிரி, கமல் சாரியான படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பெருமூச்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம். ஆமாம், இல்லை இப்போ நாங்கள் ஒரு 1 year எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு டயர் 1 ஆர்டிஸ்ட்டுக்கு எத்தனை படம், இப்போ ரஜினி சார் எடுத்தால் ஒரு 2 படம், விஜய் சார் எடுத்தால் அவர் ஒரு 2-3 படம், 2 படம் இயருக்கு வந்துடும். அப்புறம் சில ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 3 to 4 இந்த மாதிரி பண்ணாதான் அந்த மந்த், இப்போ ஒரு மந்த்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்க மூவி இருக்கும். இல்லைனா சின்ன சின்ன படங்கள்லாம் நிறையா அந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நிறைய படம் பெருசாக போயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நம்ப முடியாது. அது எது வேணால் ஹிட் ஆகலாம், எது வேணால் போகலாம், எது வேணால் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months ஒரு நாளைக்கு 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், ஃப்ரைடே எங்களால் இப்போ ஆஸ் அ சிங்கிள் ஸ்க்ரீனா
எங்களால் ஒரு கெஸ்ட் எடுத்து என்ன படத்தை போடுறதுன்னு கூட ஒரு ஐடியாவே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் லாஸ்ட் வீக் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு 8 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு 6-8 படம். ஒரு படம் போட்டாலுமே பேலன்ஸ் 2-3 வெயிட்டிங்ல இருக்கு. ஆமா, அப்படி ஆயிடுது. இதுலயும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல மூவி இருக்கவங்க அட்லீஸ்ட் 2 ஷோஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு 4 ஷோஸ் இருந்தால் தான் கொடுப்பேன்னுவாங்க. ஸோ அவங்க அப்போ அந்த 7 படத்தோட ரிலீஸ் எங்கே போகும்? அதில் ஏதோ ஒரு படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா கூட அதை நாங்களால் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ படங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு படம் திடீர்னு நல்லா இருக்குன்னுவாங்க. அந்த படத்தை நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கொண்டு வருவோம், மக்கள் பார்ப்பாங்க. அதை கொண்டு எப்படியோ அது ஒரு ஜெயிக்க வேண்டிய படம் வந்து பெருசா ஜெயிக்கலாம், ஜெயிச்சிரும், தெரியாம போயிடாது. ஆனா நாங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவங்க ரெஸ்பான்சிபிளா ஒரு கதை கேட்டு அந்த கதை ஒரு ஃபேமிலிக்கா இல்ல ஒரு புது டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்டா அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்றது தான் எங்களோட வாட்ச் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன அஜித் சார் என்ன பண்ண போறாரு, விஜய் சார் என்ன படம் வருது, அந்த மாதிரி அடுத்த நம்மள எதிர்பார்ப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு தேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 பிளாக் பஸ்டர்ஸ் இருந்தால் தான் தேட்டரு ஓட்டுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கலெக்ஷன் மூமெண்ட்டு ப்ளஸ் ஆடியன்ஸோட வாக்கின் அதிகமாக இருக்கும். எல்லாமே அந்த பிஸ்னஸ் லெவலும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை நாங்கள் எதிர்பார்ப்போம். சின்ன படங்கள் ஜெயிக்கிறதும் நல்ல ஒரு இதுதான். இப்போ அதுவும் பெரிய லெவலில் அது இன்க்ரீஸ் ஆகுது, அதர் லாங்குவேஜ் ஜெயிக்குது. நீங்க யோசிச்சிங்கன்னா மலையாளம்ல இருந்து நிறைய மூவிஸ் வந்து இங்கே. ஸோ அந்த மாதிரி வரது பெஸ்ட்டு. ஆனால் நம்ம ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இயருக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு 50 days ஷூட் போகிறாங்க சில படங்கள்லாம். அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு இமேஜ் இருக்கும். 4 படம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேலரியும் இருக்க போகுது, எங்களுக்கும் 4 படம் அந்த ஆர்டிஸ்ட் ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்டிஸ்ட் ஒரு 4 படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் படங்கள் அதிகமாக வர்றது வந்து தேட்டருக்கெல்லாம் நல்ல விஷயம். ஆமாம், சூப்பர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூலி வந்து ப்ரீ புக்கிங்லேயே வந்து பயங்கரமாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா பிரதர்? வசூல் இந்த ஹைப்புக்கு இந்த போகிற ஸ்பீடுக்கு இவ்வளோ வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பர் ஒன்று வச்சிருப்பீங்களா ப்ரோ? ஆமாம், இல்லை இது வந்து கண்டிப்பாக எங்கள் எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா இது வந்து ஜெயிலர் பீட் பண்ணும். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு படம் வந்திருக்கு, இந்த ஜெயிலரே பீட் பண்ணும். ஓகே, ஜெயிலர் தான் ஹையஸ்ட் கலெக்ஷனா இருக்கு. ஜெயிலர் கண்டிப்பா அவரோட இதுல பெரிய ஒரு இப்போ லாஸ்ட் ரீசன்ட் டைம்ல அது ஒரு ஹை இது. அது அந்த அளவுக்கு வந்து ஏன்னா ப்ரீ பிசினஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம வெளியில இருந்து சும்மா நம்பர்ஸ் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்பர்ஸா போடுவாங்க. அதுக்கு வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு வச்சு நம்ம ரிலேட் பண்ணுவோம். இது அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா 4 daysல வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு படம். ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா படமும் ஃபுல்லு தான் ஆக போகுது. இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வீக் டேஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த இயரோட டோட்டல் 1000 crores படமாக வருமா அப்படின்னு நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த இதுக்கும் வந்து நம்ம தேட்டர் சைட்லேருந்து எவ்வளோ இந்த படம் ஓடி இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு நம்பர் ஐடியா வரும். அந்த இதுலேயும் இது 4 daysல நல்ல கலெக்ஷன் இருக்குது. இந்த படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த புக்கிங் இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக இங்கே விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தேட்டர்லையும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த 2 days எந்த இடமும் தேட்டர் டிக்கெட்ஸ் இருக்க போகிறது இல்லை. மூவி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு சாட்டர்டே சண்டே முடிய போகுது. ஸோ 4 நாள் ஈஸியாக கலெக்ஷன் ஹவுஸ்ஃபுல் தான். அது ஒரு பெரிய நம்பர்ஸ் ஆல்ரெடி பண்ண போகுது. வீக் டேஸும் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஹையாக போக போக கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த கமிங் வீக்குக்கு அப்புறம் போறது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடும். ஆமா, வீக் டேஸ்க்கு அப்புறமா தான் இதோட இது தெரியும். ஏன்னா இது வந்து சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஆப்வியஸா ஃபுல்லா ஆகும், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரீக் ஹைட் ஆகுதா அப்படின்றது தான் கதை. இந்த படம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக புக்கிங்கும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. மக்கள் வந்து இப்போ இந்த 4 நாள் இல்லைன்ட்டு மண்டேஸ்க்கும் நல்ல சீட்ஸாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, பால்கனிலாம் இருக்குது. பால்கனி இருக்கா? பால்கனினா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்குறோம், கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்ப்பாங்க. ஆமாம், லேடிஸ் குழந்தைங்க இந்த படத்தில் வர முடியாது. அந்த மாதிரி எல்லாருமே புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போயிட்டு இருக்கு நல்ல புக்கிங்கும். செலிப்ரேஷன் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ பசங்க பயங்கர வெறியில வந்து இல்லை, நாங்களும் செலிப்ரேஷன்ஸ்க்குன்னு பெருசாக அகேன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க இந்த தேட்டர்லையுமே. அது வந்து ஒரு பெரிய இது. இப்போ உள்ளவன் செலிப்ரேட் பண்ண சேர் உடைச்சிட்டோம் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த அடுத்தடுத்த ஷோ வந்து அவங்களுக்கு படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அடுத்த ஷோக்கு அதே சீட் இன்னொருத்தர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அங்கே. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அசார்டு இல்லாமல் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் தான் நாங்களும் விரும்புகிறோம். அதனால வர மக்கள் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து படம் பார்க்கும்போது தலைவர் என்ஜாய் பண்ணால் அது நல்லா இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்க சந்தோஷமா இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ கூலியில் இவ்வளோ நான் ஒரு லிஸ்ட் ஒன்று சொன்னேன், இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நீங்க யாருக்காகவே படம் பார்ப்பீங்க? ரஜினி சார் இல்லாமனா கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் காம்போக்காகவே இந்த படம் மியூசிக்கலாகவும் அவரோட கதைக்காகவும் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்பார்ப்பே வந்து அதை வச்சும் ஒரு பெரிய இதுவாக இருக்குது என்ன இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிறது ஒரு ஆமாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸில் தான் அடுத்த ஜெயிலர் 2வும் அவங்க அவங்க தான் பண்ணிட்டு பண்றாங்க. ஜெயிலர் ஆக்சுவலி ஒரு பெரிய ஹிட். அதுலேயும் இதே மாதிரி ஒரு மல்டி காஸ்ட் இருக்குது. இப்போ இந்த படம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் மாதிரி தான். இந்த படம் வச்சு நெக்ஸ்ட் அந்த படம், ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே அனிருத் இருக்காரு, சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்துக்கு. ஆனால் இப்போ இதில் லோகேஷ் கனகராஜ், அதில் நெல்சன், அதில் வந்து ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் இருக்க போது. இதில் நம்ம எதிர்பார்த்தா இந்த பழைய ரஜினி சார் வந்து அந்த மாதிரி இருந்தா போதும், அது போதும், அந்த மாதிரி ஒன்று இருந்தா போதும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா பிரதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ப்ரோ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. படம் முடிச்சுட்டு முடிஞ்சதுன்னா ஒரு மீட்டிங் ஒன்று கண்டிப்பா வாங்க. ஷூர். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.